சிந்துபாத் தனது கப்பலின் பாய்மரங்களை விரித்தான். அரபிக்கடலின் நீல நிற நீர் தங்கமாக மின்னியது. பாப்பாய் தனது பலமான கைகளை மடித்துக்கொண்டு நின்றான். குட்டிச் சஸ்திகா கப்பலின் நுனியில் அமர்ந்து கடலில் துள்ளி விளையாடும் மீன்களைப் பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அவர்கள் இப்போது சாதாரண கடலில் இல்லை, அவர்கள் மாயக்கடல் உலகத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். திடீரென்று கடல் நீர் இரண்டாக பிரிந்தது. அங்கே ஒரு பெரிய நீல நிற மாளிகை தெரிந்தது. அது கடல் அரசன் வருணனின் கோட்டை. ஆனால் அந்த கோட்டையைச் சுற்றி கரிய நிற புகை சூழ்ந்திருந்தது. ஜாரோ என்ற மந்திரவாதி கடலின் தூய்மையை அழித்து அதை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயன்றான். சஸ்திகா தனது திசைகாட்டியை உயர்த்தி பிடித்தாள். அது ஒளிரத் தொடங்கியது. சிந்துபாத் சொன்னான், பாப்பாய் ஜாக்கிரதை, இங்கே இருக்கும் நீர் நம்மை உறைய வைக்க கூடும். பாப்பாய் கவலைப்படாதே. சிந்துபாத் என்னிடம் ஒரு டப்பா கீரை இருக்கிறது என்று கூறி அதைச் சாப்பிட்டான். அவனது உடல் ஒரு இரும்பு பெட்டி போல உறுதியானது. அவர்கள் நீருக்குள் மூழ்கினர். அங்கே ஒரு பெரிய கடல் பாம்பு அவர்களை வழிமறித்தது. அதன் கண்கள் நெருப்பாக எரிந்தன. பாப்பாய் அந்த பாம்பின் வாலை பிடித்துச் சுழற்றினான். ஆனால் சஸ்திகா தடுத்தாள். பாப்பாய் மாமா, அதன் வயிற்றில் ஏதோ சிக்கியிருக்கிறது பாருங்கள் என்றாள். சஸ்திகா சொன்னது போலவே அந்த பாம்பின் வயிற்றில் ஒரு பெரிய இரும்பு ஈட்டி குத்தியிருந்தது. பாப்பாய் மெதுவாக அந்த ஈட்டியை பிடுங்கி எறிந்தான். வலி நீங்கிய அந்த பாம்பு அவர்களுக்கு நன்றி சொல்லி ஜாரோ ஒளிந்திருக்கும் இரகசிய குகையை காட்டியது. அந்த குகை முழுக்க நச்சுப் பாசிகளால் நிறைந்திருந்தது. சிந்துபாத் தனது வாளால் அந்த பாசிகளை வெட்டினான். சஸ்திகா தனது திசைகாட்டியிலிருந்து ஒரு தூய ஒளி வெள்ளத்தை பாய்ச்சினாள். அந்த ஒளியின் வெப்பத்தில் நச்சுப் பாசிகள் அனைத்தும் மலர்களாக மாறின. ஜாரோ தனது மந்திரக் கோலை வீசினான். ஆனால் சஸ்திகாவின் சிரிப்பின் ஒலி அவனது மந்திரத்தை உடைத்தது. ஜாரோ பயந்து ஓடினான். கடல் உலகம் மீண்டும் தூய்மையானது. மீன்கள் மகிழ்ச்சியில் நடனமாடின. அங்கிருந்து அவர்கள் தமிழகத்தின் பூம்புகார் கடற்பகுதியை அடைந்தனர். அங்கே கடலுக்கு அடியில் ஒரு பழைய தமிழ் நூலகம் இருப்பதை சிந்துபாத் கண்டறிந்தான். அதில் உலகிற்கே தேவையான அறநெறிகள் இருந்தன. சஸ்திகா அந்த நூல்களை தொட்டாள். அந்த நூல்களில் இருந்த எழுத்துக்கள் ஒளியாக மாறி அவள் நெஞ்சில் பதிந்தன. பாப்பாய் சொன்னான், சஸ்திகா, நீ இப்போது அறிவின் அரசியாக மாறிவிட்டாய். சிந்துபாத் சொன்னான், பலத்தை விட அறிவும் அன்பும் தான் உலகை காக்கும். அவர்கள் மூவரும் கடலின் அலைகளில் மீண்டும் ஒருமுறை பயணம் செய்தனர். உலகெங்கும் அன்பை பரப்புவதே அவர்களின் நோக்கமாக மாறியது. அன்பே சிவம் என்ற தத்துவத்துடன் அவர்களின் கடல் சாகசம் ஒரு மகா காவியமாக தொடர்ந்தது. அவர்கள் இப்போது ஒரு மாயக் கடற்பகுதியை அடைந்தனர். அங்கே நீர் பச்சை நிறத்தில் ஜொலித்தது. சிந்துபாத் தனது தொலைநோக்கியால் தூரத்தில் தெரிந்த ஒரு விசித்திரமான தீவை பார்த்தான். அந்த தீவு பார்ப்பதற்கு ஒரு பெரிய ஆமை போலவே இருந்தது. திடீரென்று அந்த தீவு நகரத் தொடங்கியது. அது ஒரு உயிருள்ள ஆமை தீவு என்பதை அவர்கள் உணர்ந்தனர். பாப்பாய் கப்பலின் கயிற்றை பலமாக பிடித்து கொண்டான். சஸ்திகா அந்த ஆமையின் கண்களை பார்த்தாள். அதில் ஒரு பெரிய சோகம் தெரிந்தது. அந்த ஆமையின் முதுகில் ஒரு பெரிய கருப்பு நிறக்கோட்டை இருந்தது. அது ஜாரோவின் மந்திரக் கோட்டை. அந்த பாரத்தை தாங்க முடியாமல் அந்த ஆமை அழுது கொண்டிருந்தது. சஸ்திகா சொன்னாள், பாப்பாய் மாமா, நாம் அந்த ஆமையை காப்பாற்ற வேண்டும். சிந்துபாத் கப்பலை அந்த தீவின் அருகில் கொண்டு சென்றான். பாப்பாய் தனது கீரை டப்பாவை சாப்பிட்டுவிட்டு ஒரே தாவலில் அந்த ஆமையின் முதுகில் குதித்தான். அங்கே ஜாரோவின் காவல் வீரர்கள் அவர்களை தாக்க வந்தனர். அவர்கள் அனைவரும் இரும்பால் ஆன எந்திர மனிதர்கள். பாப்பாய் தனது இரும்பு புஜங்களால் அந்த எந்திர மனிதர்களை தூக்கி எறிந்தான். சிந்துபாத் தனது சாமர்த்தியத்தால் அந்த கோட்டையின் இரகசிய கதவை கண்டுபிடித்தான். உள்ளே ஜாரோ ஒரு பெரிய மந்திர கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு ஆமையின் சக்தியை திருடிக் கொண்டிருந்தான். சஸ்திகா உள்ளே நுழைந்ததும் அந்த கண்ணாடி விரிசல் விடத் தொடங்கியது. ஜாரோ கத்தினான், இந்த ஆமை என்னுடைய அடிமை. இதன் சக்தியை வைத்து நான் உலகையே மூழ்குடிப்பேன். சஸ்திகா அமைதியாகச் சொன்னாள், ஜாரோ, அதிகாரம் என்பது மற்றவர்களை அடிமைப்படுத்துவதில் இல்லை, மற்றவர்களை விடுவிப்பதில் இருக்கிறது. அவள் தனது திசைகாட்டியை அந்த கண்ணாடியின் மேல் வைத்தாள். அதிலிருந்து வெளிப்பட்ட ஒளி அந்த கண்ணாடியை தூள் தூளாக்கியது. மந்திரம் உடைந்ததும் அந்த கோட்டை தானாகவே கடலுக்குள் மறைந்தது. ஆமை இப்போது லேசாக உணர்ந்தது. அது மகிழ்ச்சியில் தனது தலையை தூக்கிச் சஸ்திகாவுக்கு வணக்கம் சொன்னது. பாப்பாய் ஆமையின் முதுகில் அமர்ந்து கொண்டு ஒரு பெரிய சத்தம் போட்டான். சிந்துபாத் சிரித்துக் கொண்டே கப்பலை ஆமைக்கு இணையாகச் செலுத்தினான்.
ஆமை அவர்களை ஒரு இரகசிய கடலுக்கடியில் இருந்த முத்து மாளிகைக்கு அழைத்துச் சென்றது. அங்கே ஜாரோவால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான கடல் தேவதைகள் விடுதலை பெற்றனர். அவர்கள் சஸ்திகாவுக்கு ஒரு முத்து கிரீடத்தை அணிவித்தனர். அந்த கிரீடம் அன்பின் அடையாளமாக திகழ்ந்தது. பாப்பாய் சொன்னான், சஸ்திகா, இப்போது நீ இந்த கடலின் அரசி. சிந்துபாத் சொன்னான், ஆம், அன்பால் ஆள்பவளே உண்மையான அரசி. அவர்கள் அங்கிருந்து மீண்டும் அரேபிய கடலை நோக்கித் தங்கள் பயணத்தை தொடங்கினர். வழியில் அவர்கள் ஒரு பெரிய திமிங்கல கூட்டத்தைச் சந்தித்தனர். அந்த திமிங்கலங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக கூடவே வந்தன. கடல் பயணம் இனிமையாக தொடர்ந்தது. சஸ்திகா தனது நாட்குறிப்பில் எழுதினாள், உதவி செய்பவனுக்கு உலகம் எப்போதும் துணை நிற்கும் என்று. பாப்பாய் தனது புகைக்குழாயை ஊதினான். சிந்துபாத் புதிய திசையை நோக்கித் திசைகாட்டியை திருப்பினான். அவர்கள் இப்போது உலகத்தின் தென் கோடி முனையில் இருந்த ஒரு பனிமலை தீவை அடைந்தனர். அங்கே கடல் நீர் உறைந்து ஐஸ் கட்டிகளாக மிதந்து கொண்டிருந்தன. சிந்துபாத் தனது கப்பலின் வேகத்தை குறைத்தான். எங்கும் வெள்ளை நிறப்போர்வை போர்த்தியது போல பனி படர்ந்திருந்தது. பாப்பாய் குளிரில் நடுங்கிக்கொண்டே தனது கம்பளிச் சட்டையை போட்டுக் கொண்டான். சஸ்திகா மட்டும் பனித்துளிகளை பிடித்து விளையாடத் தொடங்கினாள். திடீரென்று பனிக்கு அடியிலிருந்து ஒரு பெரிய கர்ஜனை கேட்டது. அது ஒரு மாபெரும் பனி மனிதன். அவன் பெயர் எட்டி. அவன் ஜாரோவின் கட்டுப்பாட்டில் இருந்தான். ஜாரோ அந்த பனி மனிதனின் இதயத்தை ஒரு மந்திரக் கல்லாக மாற்றி வைத்திருந்தான். அதனால் அந்த பனி மனிதனுக்கு இரக்கம் என்பதே தெரியாது. அவன் வந்தவுடன் சிந்துபாத்தின் கப்பலை தனது கைகளால் நசுக்க முயன்றான். பாப்பாய் உடனே தனது கீரை டப்பாவை திறந்தான். ஆனால் குளிரால் அந்த கீரை உறைந்து போயிருந்தது. பாப்பாய் கவலைப்பட்டான், ஐயோ, இப்போது எப்படி பலம் பெறுவேன்? சிந்துபாத் தனது வாளை பனியில் குத்தி பிடித்து கொண்டு நின்றான். சஸ்திகா பயப்படாமல் அந்த பனி மனிதனின் காலடியில் சென்றாள். அவள் தனது முத்து கிரீடத்தை தொட்டாள். அதிலிருந்து ஒரு மென்மையான வெப்பம் பரவியது. சஸ்திகா அந்த பனி மனிதனின் கால்களை கட்டிக்கொண்டாள். அவளது அன்பின் வெப்பம் அந்த பனி மனிதனின் உறைந்த இதயத்தை மெல்ல மெல்ல உருக்கியது. ஜாரோ ஒளித்து வைத்திருந்த அந்த மந்திரக் கல் இப்போது உடைந்து சிதறியது. பனி மனிதன் தனது சுய உணர்வை பெற்றான். அவன் கண்கள் பனித்தன. அவன் சஸ்திகாவை தனது கைகளில் ஏந்தி தனது தோளில் வைத்து கொண்டான். பாப்பாய் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனான். கீரை தராத பலத்தை ஒரு குழந்தையின் அன்பு தந்துவிட்டதே என்று வியந்தான். சிந்துபாத் சொன்னான், பாப்பாய், இதுதான் அன்பின் சக்தி. இப்போது அந்த பனி மனிதன் ஜாரோவுக்கு எதிராக நமக்கு உதவி செய்வான். அவர்கள் அந்த பனித்தீவின் நடுவில் இருந்த ஒரு பெரிய பனிக்கோட்டைக்குள் சென்றனர். அங்கே ஜாரோ உலகத்தையே குளிரால் உறைய வைக்க ஒரு பெரிய எந்திரத்தை செய்து கொண்டிருந்தான். சஸ்திகா தனது திசைகாட்டியை அந்த எந்திரத்தின் மீது வைத்தாள். பனி மனிதன் தனது பலத்தால் அந்த எந்திரத்தை தள்ளினான். ஜாரோ அங்கே இருந்து தப்பித்து ஒரு பறக்கும் பனி மேகத்தில் ஏறி ஓடினான். அந்த தீவு இப்போது மெல்ல மெல்ல வெப்பமடைந்து அழகான பூக்கள் பூக்கத் தொடங்கின. பனி மனிதன் இப்போது ஒரு அழகான காட்டின் காவலனாக மாறினான். சஸ்திகா அவனிடம் விடைபெற்று கொண்டு மீண்டும் கப்பலில் ஏறினாள். பாப்பாய் இப்போது உற்சாகமாக தனது புகைக்குழாயை ஊத்தினான். சிந்துபாத் சொன்னான், சஸ்திகா, நீ இப்போது பனி உலகின் அரசியாகவும் மாறிவிட்டாய். அவர்கள் அங்கிருந்து புதிய திசையை நோக்கி பயணம் செய்தனர். கடலில் ஒரு பெரிய நட்சத்திர மீன் அவர்களுக்கு வழிகாட்டியது. பயணம் தொடர்ந்தது. அடுத்த பகுதியில் அவர்கள் ஒரு மந்திர தீவில் பேசும் மரங்களைச் சந்திப்பார்கள். அங்கே ஒரு இரகசிய புதையல் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அன்பும் வீரமும் என்றும் குறையாது. சாகசங்கள் தொடரும். அவர்கள் இப்போது ஒரு மாயாஜால தீவை அடைந்தனர். அங்கே மரங்கள் யாவும் மனிதர்களைப் போலவே பேசிக் கொண்டிருந்தன. அந்த தீவின் மணல் தங்கம் போல மின்னியது. சிந்துபாத் தனது வரைபடத்தை பார்த்து, இது பேசும் காடு. இங்கே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்றான். பாப்பாய் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமரச் சென்றான். அப்போது அந்த மரம், தம்பி, என் நிழலில் அமர வேண்டும் என்றால் நீ ஒரு உண்மையைச் சொல்ல வேண்டும் என்றது. பாப்பாய் ஆச்சரியத்துடன், நான் எப்போதும் உண்மையைத்தான் பேசுவேன். எனக்கு கீரை என்றால் உயிர், அதுவே என் பலம் என்றான். அந்த மரம் சிரித்து கொண்டே அவனுக்கு குளிர்ந்த நிழலை தந்தது. சஸ்திகா அங்கே இருந்த செடிகளிடம் பேசத் தொடங்கினாள். அந்தச் செடிகள் அவளுக்கு அழகான வண்ணப்பூக்களை பரிசாக அளித்தன. திடீரென்று காட்டின் நடுவில் ஒரு பெரிய கூச்சல் கேட்டது. ஜாரோ அந்த தீவின் நடுவில் இருந்த ஒரு பெரிய கற்பக விருட்சத்தை திருடிச் செல்ல முயன்றான். அந்த மரம் உலகிற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் தரும் சக்தி கொண்டது. ஜாரோ அந்த மரத்தைச் சங்கிலியால் கட்டி ஒரு பெரிய ஆகாய கப்பலில் ஏற்ற முயன்றான். மரங்கள் யாவும் அழுது கொண்டு சஸ்திகாவிடம் உதவி கேட்டன.
சிந்துபாத் தனது வாளைச் சுழற்றிக் கொண்டு ஜாரோவின் வீரர்களை தாக்கினான். பாப்பாய் தனது கீரையை சாப்பிட்டுவிட்டு அந்த ஆகாய கப்பலின் சங்கிலியை பிடித்து இழுத்தான். அவனது பலத்தால் அந்த கப்பல் நகர முடியாமல் நின்றது. ஜாரோ சஸ்திகாவை பார்த்து மிரட்டினான். சிறுமி, இந்த மரம் எனக்குச் சொந்தம். இதன் கனிகளைச் சாப்பிட்டால் நான் சாகாவரம் பெறுவேன் என்றான். சஸ்திகா அமைதியாக அந்த மரத்தின் அருகில் சென்றாள். அவள் மரத்திடம் கேட்டாள், நீ யாருடன் செல்ல விரும்புகிறாய்? மரம் சொன்னது, நான் மக்களை காப்பவன், பேராசைக்காரன் கையில் நான் வெறும் கட்டையாக மாறிவிடுவேன். சஸ்திகா தனது மந்திர திசைகாட்டியை மரத்தின் வேரில் வைத்தாள். அதிலிருந்து ஒரு பெரிய ஒளி வெள்ளம் பாய்ந்து ஜாரோவின் சங்கிலிகளை உருக்கியது. மரம் விடுதலையானது. ஜாரோவின் ஆகாய கப்பல் தீப்பிடித்து காற்றில் மறைந்தது. ஜாரோ மீண்டும் ஒருமுறை தோல்வியடைந்து ஓடினான். மரம் சஸ்திகாவுக்கு ஒரு மந்திர விதையை கொடுத்தது. இந்த விதை எங்கே வளர்கிறதோ அங்கே பசி இருக்காது என்று சொன்னது. பாப்பாய் அந்த விதையை பத்திரமாக தனது பையில் வைத்து கொண்டான். சிந்துபாத் சொன்னான், பாப்பாய், நாம் இப்போது உலகிலேயே மிகப்பெரிய புதையலை பெற்றுவிட்டோம். அவர்கள் அந்த தீவிலிருந்து கிளம்பும்போது மரங்கள் யாவும் அசைந்து அவர்களுக்கு விடை கொடுத்தன. சஸ்திகா தனது முத்து கிரீடம் மற்றும் மந்திர விதையுடன் கப்பலில் அமர்ந்திருந்தாள். பாப்பாய் இப்போது பெருமையுடன் தனது தோள்களை தட்டி கொண்டான். சிந்துபாத் புதிய தேசத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தான். அவர்கள் இப்போது கடலின் நடுவே ஒரு செந்நிற பகுதியை அடைந்தனர். அங்கே நீர் கொதித்துக் கொண்டிருந்தது. சிந்துபாத் தனது கப்பலை தள்ளி நிறுத்தச் சொன்னான். தூரத்தில் ஒரு எரிமலை தீவு நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது. வானம் முழுவதும் கரிய புகையாக இருந்தது. பாப்பாய் தனது சட்டையை கழற்றிவிட்டு, அப்பா, என்ன ஒரு வெப்பம், இங்கே இரும்பு கூட உருகிவிடுமே என்றான். சஸ்திகா கடலின் அலைகளை பார்த்தாள். அங்கே நெருப்பால் ஆன சிறிய மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன. திடீரென்று அந்த எரிமலைக்குள் இருந்து ஒரு பெரிய நெருப்பு உருவம் வெளிப்பட்டது. அது ஜாரோ உருவாக்கிய நெருப்பு அரக்கன். அந்த அரக்கன் ஒரு பெரிய லாவா குழம்பை கப்பல் மீது வீச முயன்றான். சிந்துபாத் தனது கேடயத்தால் அதை தடுத்தான். ஆனால் வெப்பம் தாங்க முடியவில்லை. பாப்பாய் தனது கீரை டப்பாவை எடுக்கப் போனான். ஆனால் வெப்பத்தால் டப்பா சூடாக இருந்தது. அவன் ஒரு பெரிய துணியால் அதை பிடித்து திறந்து கீரையைச் சாப்பிட்டான். அவனது உடல் இப்போது நெருப்பை தாங்கும் சக்தியை பெற்றது. பாப்பாய் தண்ணீருக்குள் குதித்து அந்த எரிமலை அரக்கனின் கைகளை பிடித்தான். நெருப்பும் நீரும் மோதிக்கொண்டபோது அங்கே மாபெரும் ஆவி கிளம்பியது. சஸ்திகா தனது பையில் இருந்த அந்த மந்திர விதையை எடுத்தாள். அவள் சிந்துபாத்திடம் சொன்னாள், மாமா, இந்த நெருப்பை அணைக்க அன்பு தேவை. அவள் அந்த விதையை தனது திசைகாட்டியின் ஒளியில் வைத்து எரிமலையின் வாயை நோக்கி எறிந்தாள். அந்த விதை நெருப்புக்குள் விழுந்ததும் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. நெருப்பை கக்கிய எரிமலை இப்போது அழகான குளிர்ந்த நீரை ஊற்றாக பொழிந்தது. நெருப்பு அரக்கன் மெல்ல மெல்ல ஒரு கல் சிலையாக மாறி அமைதியடைந்தான். ஜாரோ அந்த எரிமலைக்குள் இருந்து தப்பித்து ஒரு பறக்கும் தட்டில் ஏறி வானத்தில் மறைந்தான். எரிமலை தீவு இப்போது ஒரு பச்சை நிற பூஞ்சோலையாக மாறியது. அங்கே இருந்த நெருப்பு மனிதர்கள் இப்போது குளிர்ந்த நீர் தேவதைகளாக மாறினர். அவர்கள் சஸ்திகாவுக்கு ஒரு இரகசிய சாவியை கொடுத்தனர். சிந்துபாத் அந்தச் சாவியை பார்த்து வியந்தான். இது காலத்தின் கதவை திறக்கும் சாவி. இதை வைத்து நாம் மறைந்து போன குமரிக்கண்டத்தை கண்டுபிடிக்கலாம் என்றான். பாப்பாய் உற்சாகத்தில் தனது புகைக்குழாயை ஊத்தினான். சஸ்திகா அந்தச் சோலையின் நடுவில் ஒரு மரக்கன்றை நட்டாள். அந்த மரம் வளரத் தொடங்கியது. அவர்கள் அந்த தீவிலிருந்து கிளம்பி இப்போது ஆழமான அமைதியான கடலுக்குள் சென்றனர். அங்கேதான் குமரிக்கண்டம் இருப்பதாக திசை காட்டியது. சஸ்திகா தனது கையில் இருந்த இரகசிய சாவியை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அடுத்த பயணம் பழங்கால தமிழர்களின் மறைந்த சொர்க்கத்தை பற்றியதாக இருக்கப்போகிறது. பயணம் தொடர்கிறது. ஜாரோவின் இறுதித் திட்டம் என்ன? சஸ்திகா குமரிக்கண்டத்தை கண்டுபிடிப்பாளா? பாப்பாய் தனது பலத்தால் அந்த கதவை திறப்பாரா? அன்பும் வீரமும் ஒருபோதும் தோற்பதில்லை. சாகசங்கள் தொடரும். உங்களின் அடுத்த இசைவுக்காக காத்திருக்கிறேன். அவர்கள் இப்போது கடலின் ஆழமான அமைதி நிலவும் பகுதிக்கு வந்தனர். அங்கே கடல் நீர் கண்ணாடியைப் போல தெளிவாக இருந்தது. சிந்துபாத் தனது பழங்கால வரைபடத்தை விரித்தான். சஸ்திகா தனது கையில் இருந்த இரகசிய சாவியை திசைகாட்டியின் அருகில் வைத்தாள். திடீரென்று கடலுக்கு அடியில் இருந்து ஒரு பெரிய தங்கக் கதவு மெல்ல மெல்ல மேலே எழுந்தது. அதுதான் மறைந்து போன குமரிக்கண்டத்தின் நுழைவாயில்.
பாப்பாய் தனது பலமான கைகளால் அந்த கதவின் கைப்பிடியை பிடித்தான். சிந்துபாத் சொன்னான், பாப்பாய், இது வெறும் பலத்தால் திறக்காது. சஸ்திகா அந்தச் சாவியை அதன் துவாரத்தில் செலுத்தினாள். ஒரு மெல்லிய இசை கேட்டது. கதவு மெதுவாகத் திறந்தது. உள்ளே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை வியக்க வைத்தது. கடலுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய உலகம். அங்கே சூரியன் இல்லாமலேயே செடிகள் ஒளியை தந்தன. அங்கே இருந்த மக்கள் அழகான தமிழ் மொழியில் பேசினர். அவர்கள் அனைவரும் அறிஞர்களாகவும் வீரர்களாகவும் இருந்தனர். ஆனால் அவர்களின் முகத்தில் ஒரு கவலை இருந்தது. அந்த நாட்டின் அரசர் சொன்னார், ஜாரோ எங்கள் நாட்டின் இரகசிய கருவூலத்தை திருடிவிட்டான். அந்த பெட்டி திறக்கப்பட்டால் உலகமே இருளில் மூழ்கிவிடும். இப்போது ஜாரோ அந்த கருவூலத்துடன் இமயமலையின் உச்சிக்குச் சென்றுவிட்டான். சஸ்திகா சொன்னாள், கவலைப்படாதீர்கள், நாங்கள் அந்த பெட்டியை மீட்போம். சிந்துபாத் தனது கப்பலை மீண்டும் தரைப்பகுதிக்குச் செலுத்தினான். அவர்கள் இப்போது தமிழகத்தின் வழியாக பயணத்தை தொடங்கினர். வழியில் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் அழகைக் கண்டு வியந்தனர். பாப்பாய் அங்கே இருந்த மல்லிகை பூக்களின் வாசனையை ரசித்தான். சஸ்திகா அங்கே இருந்த ஏழை மக்களுக்கு தனது பையில் இருந்த உணவை பகிர்ந்து கொடுத்தாள். அவர்கள் வடதிசை நோக்கி நடந்தனர். ஒவ்வொரு ஊரிலும் அவர்களுக்கு ஒரு புதிய பாடம் கிடைத்தது. உழைப்பே உயர்வு என்பதை அவர்கள் தமிழகத்தில் கற்றனர். வீரமே வெற்றி என்பதை ஆந்திராவில் கண்டனர். ஒற்றுமையே பலம் என்பதை வட இந்தியாவில் உணர்ந்தனர். இறுதியாக அவர்கள் இமயமலையின் அடிவாரத்தை அடைந்தனர். அங்கே ஜாரோ தனது மந்திர சக்தியால் ஒரு பெரிய இருள் கோட்டையை கட்டியிருந்தான். பாப்பாய் தனது இறுதி கீரை டப்பாவைச் சாப்பிட்டான். அவனது உடல் இப்போது ஒரு மலையைப் போல பெரியதாக மாறியது. அவன் தனது தோள்களால் ஜாரோவின் கோட்டை சுவரை இடித்தான். சிந்துபாத் ஜாரோவின் வீரர்களுடன் போரிட்டான். சஸ்திகா நேராக ஜாரோவிடம் சென்றாள். ஜாரோ அந்த கருவூலத்தை திறக்க முயன்றான். ஆனால் அது திறக்கவில்லை. சஸ்திகா சொன்னாள், ஜாரோ, இது அன்பினால் மட்டுமே திறக்கும். அறிவு பெட்டி, பேராசையால் இதை திறக்க முடியாது. சஸ்திகா அந்த பெட்டியை தொட்டதும் அதிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி ஜாரோவின் இருள் சக்தியை முழுமையாக அழித்தது. ஜாரோ தனது தவற்றை உணர்ந்து மண்டியிட்டான். அவன் சொன்னான், எனக்கு அதிகாரம் வேண்டாம், இந்த அன்பான ஒளியே போதும் என்று. குமரிக்கண்டத்தின் புதையல் மீண்டும் பாதுகாக்கப்பட்டது. உலகம் முழுவதும் அந்த அறிவு ஒளி பரவியது. சிந்துபாத், பாப்பாய் மற்றும் சஸ்திகா ஆகிய மூவரும் தங்கள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்தனர். அவர்கள் மீண்டும் அரேபியாவிற்கு திரும்பத் தயாராகினர். ஆனால் அவர்கள் இதயம் எப்போதும் இந்தியாவுடனும் தமிழகத்துடனும் இணைந்திருக்கும். சஸ்திகா தனது நாட்குறிப்பில் கடைசி வரியை எழுதினாள், எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வெற்றி நிச்சயம்.